ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தரும் பத்ரகாளி அம்மன். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம திருப்பரங்குன்றத்தில் அமைஞ்சிருக்கிற மலைக்கு பின்னாடி உள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்துக்கு இன்றைக்கி அம்மனுக்கு எல்லோரும் வளையலில் மாலை செஞ்சு போட்டு அலங்காரம் செய்வாங்க இன்றைக்கி கோவிலில். அதே மாதிரி கோவிலிருந்து இன்றைக்கி வளைகாப்பு கன்சீவ் ஆனவங்களுக்கு வளைகாப்பு போடுவாங்க. குழந்த வரம் கேட்டு வர்றவங்களுக்கும் வளைகாப்பு நடத்துவாங்க. அப்படி நடத்துகிறதுனால அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி போன வருஷம் பார்த்திங்கன்னா 30 பேர் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டாங்க. அதில் 15 பேருக்கு குழந்த வரம் கிடச்சிருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் அம்மனுக்கு 5 வகை சாப்பாடு, பழங்கள் எல்லாமே படைச்சி, ஒரு விசேஷ வீட்டில் எப்படி இருக்கும், வளைகாப்பு வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்றைக்கி அம்மனுக்கு எல்லாம் படைச்சி அன்னதானம் கொடுத்து, நீ வளைகாப்புக்கு வளையல் போட வரவங்களுக்கெல்லாம் 5 வகை சாப்பாடு கொடுத்து எல்லாமே பண்ணுவாங்க. அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போய் எல்லாத்தையும் பார்ப்போம். சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே, தாயினி கண் வளரு காலேலல்லேலோ, வெப்புல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே, கேட்டு நீ கண் வளரு காலேலல்லேலோ. இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன், எங்க அவல தீர்க்க வேளாவா கண் வளருதாய். சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே, தாயினி கண் வளரு காலேலல்லேலோ. தலையணதாம் வேப்பிலையே பஞ்சுமெத்த, ஆத்தா கண் வளர ஆரீரரோ பாடும் புள்ள, எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல. ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுல, ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன், பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சே. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே, தாயினி கண் வளரு காலேலல்லேலோ.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் உங்கள் சுற்றி உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் குழந்தை இல்லைனாலும், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த அம்மன் அருள் பெறுங்க. காவல் தெய்வம் கருப்பனையும் வேண்டிக்கோங்க. இந்த உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.